षोडशः सर्गः। प्रशस्यतु प्रशस्तव्यां सीतां तां हरिपुङ्गवः गुणाभिरामं रामं च पुनश्चिन्तापरोऽभवत्। समुहूर्तमिव ध्यात्वा बाष्पपर्याकुलेक्षणः सीतामाश्रित्य तेजस्वी हनुमान् विललापः। मान्या गुरुविनीतस्य लक्ष्मणस्य गुरुप्रिया यदि सीतापि दुःखार्ता कालो हि दुरतिक्रमः। रामस्य व्यवसायज्ञा लक्ष्मणस्य च धीमतः नात्यर्थं क्षुभ्यते देवी गङ्गेव जलदागमे। வானர புங்கவரான அனுமான் புகழ்ச்சிக்குரிய சீதையையும் நற்குணங்கள் படைத்த ராமரையும் நினைத்து மனதில் இன்னொரு முறை கொண்டாடி மறுபடியும் யோசிக்கத் தொடங்கினார். தேஜஸ்வியான அனுமான் கண்களில் கண்ணீர் ததும்ப சீதையின் நிலைமையை நினைத்து வருத்தமடைந்தார். லக்ஷ்மணரால் பூஜிக்கப்பட்டு ராமரால் நேசிக்கப்படும் சீதைக்கே இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுமானால் காலத்தை வெல்லுவது கடினமான காரியம்தான். மழைக்கால கருமேகங்களை எப்படி கங்கை பொருட்படுத்தாமல் இருக்கிறாளோ அதேபோல் இந்த தேவியும் ராம லக்ஷ்மணரின் பராக்கிரமம் அறிந்து மனம் தளராமல் இருக்கிறாள். துல்யசீலவயோவிருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தம் சேயமசிதேக்ஷணா தாம் திருஷ்ட்வா நவஹேமாபாம் லோககாந்தாமிவ ஸ்ரியம் ஜகாம மனசா ராமம் வசனம் சேதமப்ரவீத். அஸ்யா ஹேதோர்விசாலாக்ஷ்யா ஹதோ வாலி மகாபலः ராவண பிரதிமோ வீர்யே கபந்தஸ்ச நிபாதிதः விராதஸ்ச ஹதः சங்க்யோ ராக்ஷசோ பீமவிக்ரமः வனே ராமேன விக்ரம்ய மகேந்திரேணேவ சம்பரः சதுர்தசசஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் நிஹதானி ஜனஸ்தானே ஷரைரக்னிஷிகோபமைः. ராமரும் வைதேகியும் ஒழுக்கம், வயது, நடத்தை, குலம் என்று எல்லா விதத்திலும் பொருத்தமானவர்கள். ராமருக்கு வைதேகி ஏற்றவள், வைதேகிக்கு அவர் ஏற்றவராவார். உருக்கிய தங்கத்தை போல் பிரகாசிப்பவள், லக்ஷ்மியை போல் தோன்றுபவள், பூலோகத்துக்கே பிரியமானவள், ராமரையே தியானித்து கொண்டிருப்பவளை பார்த்து அனுமான் அவருக்கே பேசிக்கொண்டார். ராவணனுக்கு ஈடாக இருக்கும் பலசாலியான வாலியும் கபந்தனும் கொல்லப்பட்டது இந்த விசால கண்கள் கொண்ட சீதைக்காகத்தான். சம்பரனை மகேந்திரன் கொன்றது போல் ராமர் இவளுக்காக விராதனை கொன்றிருக்கிறார். 14,000 பயங்கரமான ராட்சஸ்கர்களும் ஜனஸ்தானத்தில் கொல்லப்பட்டார்கள். கரஸ்ச நிஹதः சங்கே த்ரிஷிராஸ்ச நிபாதிதः தூஷணஸ்ச மகாதேஜா ராமேன விதிதாத்மனா ஐஸ்வர்யம் வானராணாம் ச துர்லபம் வாலிபாலிதம் அஸ்யா நிமிக்தே சுக்ரீவः பிராப்தவான் லோகசத்கிருதம் சாகரஸ்ச மயா க்ராந்தः ஸ்ரீமான் நதநதீபதிः அஸ்யா ஹேதோர்விசாலாக்ஷ்யா புரி சேயம் நிரீக்ஷிதா யதி ராமசமுத்ராந்தாம் மேதினீம் பரிவர்த்தயேத் அஸ்யா கிருதே ஜகச்சாபி யுக்தமித்யேவ மே மதிः. இவளுக்காகத்தான் கரதூஷணன் மற்றும் திரிஷரனும் கொல்லப்பட்டார்கள். சுக்ரீவன் செழுமையான வானர நகரத்தை வாலியிடமிருந்து கைப்பற்றியதற்கு காரணமும் இந்த தேவிதான். அகன்ற கண்களுடைய சீதா தேவிக்காகத்தான் நான் நதிகளின் அரசன் சமுத்திரராஜனை தாண்டி வந்திருக்கிறேன். இந்த நகரத்தை தேடியும் முடித்திருக்கிறேன். ராமர் இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி சீதையை தேடினால் கூட அது பொருத்தமானதுதான். ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு சீதா வா ஜனகாத்மஜா த்ரைலோக்ய ராஜ்யம் சகலம் சீதாயா நாப்னுயாத் கலாம். इयं सा धर्मशीलस्य मैथिलस्य महात्मनः
सुता जनकराजस्य सीता भर्तृदृढव्रता उत्थिता मेदिनीं भित्त्वा क्षेत्रे हलमुकक्षते पद्मरेणुनिभैः कीर्णा शुभैः केदारपांसुभिः विक्रान्तस्यार्यशीलस्य संयुगेष्वनिवर्तिनः स्नुषा दशरथस्यैषा ज्येष्ठा राज्ञो यशस्विनी धर्मज्ञस्य कृतज्ञस्य रामस्य विदितात्मनः इयं सादयिता भार्या राक्षसी वशमागता. உலகிலும் ஆட்சி புரிவது ராமரும் ஜனகரின் புதல்வி சீதையும் ஒன்று சேருவதற்கு ஒரு வீசம் பகுதி கூட ஈடாகாது. மிதில அரசின் மகள், தன் கணவரின் மீது அபார பக்தி கொண்டிருப்பவள், பூமியிலிருந்து இந்த லோகத்திற்கு வந்தவள், தாமரையின் மகரந்தம் தூவப்பட்டது போல் வெளிப்பட்டவள், போரில் தோல்வியே அறியாத தசரதரின் மூத்த மருமகள், அறம் அறிந்த செய் நன்றி உள்ள தன்னை அறிந்தவருமான ராமரின் அன்புக்குரிய மனைவியான சீதை ராட்சசிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள் என்று வருத்தப்பட்டார் அனுமான். சர்வான் போகான் பரித்யஜ்ய பர்த்ரு ஸ்நேஹ பலாத்கிருதா அசிந்தயித்வா துக்கானி பிரவிஷ்டா நிர்ஜனம் வனம் சந்துஷ்டா ஃபலமூலேன பர்த்ரு சுஷ்ரூஷனே ரதா या परां भजते प्रीतिं वनेऽपि भवने यथा सेयं कनकवर्णाङ्गी नित्यं सुस्मितभाषिणी सहते यातनामेतामनर्थानामभागिनी इमां तु शीलसम्पन्नां द्रष्टुमर्हति राघवः रावणेन प्रमथितां प्रपामिव पिपासितः. எல்லா சுகபோகங்களையும் துறந்து கணவரின் மேல் உள்ள நேசத்திற்காக மறு சொல் பேசாமல் கடோர காட்டுக்குள் புகுந்தவள் இவள். காட்டில் கிடைக்கும் பழங்களையும் மூலிகைகளையும் புசித்து கணவரின் சேவையும் செய்தாள். மாளிகையில் சகல சௌரியங்களுடன் சந்தோஷமாக இருந்தவள் காட்டிலும் அப்படியே இருந்து வந்தாள். பொன்னிறமுடையவள், புன்சிரிப்புடன் எப்பொழுதும் பேசுபவளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே. ராமர் இந்த உத்தம பெண்ணை பார்த்தே ஆக வேண்டும். தாகம் எடுப்பவனுக்கு தண்ணீரை கண்டதும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ராகவனுக்கு சீதையை காண்பதில் இருக்கும். அஸ்யா நூனம் புனர்லாபாத் ராகவ பிரீதிமேஷ்யதி ராஜா ராஜ பரிப்ரஷ்டः புனः பிராப்யேவ மேதினீம் कामभोगै परित्यक्ता हीना बन्धुजनेन च धारयत्यात्मनो देहं तत्समागमकाङ्क्षिणी नैषा पश्यति राक्षस्यो नेमान् पुष्पफलाद्रुमान् एकस्थहृदया नूनं राममेवानुपश्यति भर्ता नाम परं नार्या भूषणं भूषणादपि येषा विरहिता तेन भूषणार्हा न शोभते दुष्करं कुरुते रामो हीनो यदनया प्रभुः धारयत्यात्मनो देहं न दुःखेनावसीदति. ஒரு அரசனுக்கு தான் தொலைத்த அரசாங்கம் மீண்டும் கிடைத்தால் எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அப்படித்தான் ராமருக்கும் சீதை கிடைத்தால் இருக்கும். சுகபோகங்களை தியாகம் செய்து உறவினர்களிடமிருந்து பிரிந்து மறுபடியும் அவையெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறாள். அவள் ராட்சசர்களையும் பார்க்கவில்லை, பூ பழம் நிறைந்த மரங்களும் அவளுக்கு தென்படவில்லை. ஒரே மனமாக அவள் மனக்கண்ணில் ராமர் மட்டும்தான் தெரிகிறார். ஒரு பெண்ணுக்கு ஆபரணங்களிலேயே சிறந்த ஆபரணம் அவள் கணவன்தான். அது இல்லாமல் சீதையின் ஒளியே குறைந்திருக்கிறது. ராமரும் இவள் இல்லாமல் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இமாம் அசித கேஷாந்தாம் சதபத்ர நிபேக்ஷனாம் சுகார்ஹாம் துக்கிதாம் திருஷ்ட்வா மமாபி வியதிதம் மனஹ க்ஷிதீக்ஷமா புஷ்கர சந்நிபாக்ஷி யா ரக்ஷிதா ராகவ லக்ஷ்மணாப்யாம்
सा रक्षसीभिर्विकृतेक्षणाभिः संरक्ष्यते सम्प्रतिवृक्षमूले हिमहतनलिनीव नष्टशोभा व्यसनपरम्परयाति पीड्यमाना सहचररहितेव चक्रवाकी जनकसुता कृपणां दशां प्रपन्ना अस्या हि पुष्पा वनताग्रशाखाः शोकं दृढं वै जनयन्त्यशोकाः हिमव्यपायेन च मन्दरश्मिः अभ्युत्थितो नैकसहस्ररश्मिः इत्येवमर्थं कपिरन्ववेक्ष्य सीतेयमित्येव निविष्टबुद्धिः संश्रित्य तस्मिन् निशसादवृक्षे बलिहरीणां वृषभस्तरस्वी। इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे षोडशः सर्गः। அழகான தலைமுடி கொண்டவளும் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையைப் போல் கண்களுடையவளும் சந்தோஷத்திற்கு உரியவளும் இன்று ஆழ்ந்த சோகத்தில் இருப்பவளையும் பார்க்க என் மனம் வலிக்கிறது. தாமரை கண்கள் கொண்டவள், ராம லக்ஷ்மணர்களால் பாதுகாக்கப்படுபவள், பூமியைப் போல் எல்லாம் சகித்துக் கொள்பவள் இப்பொழுது ஒரு மரத்தின் கீழ் ராட்சசர்களால் கண்காணிக்கப்பட்டு வருகிறாள். ஒளி குறைந்து பனிப்பொழிவினால் தாக்கப்பட்ட தாமரையைப் போல் தொடர்ந்து துக்கங்கள் அனுபவித்துக் கொண்டு சக்கரவாக பறவையைப் போல் தன் துணைவனிடமிருந்து பிரிந்து ஜனகரின் புதல்வி இன்று பரிதாபமான நிலையை அடைந்திருக்கிறாளே. அசோக மரங்களின் வளைந்த கிளைகளும் நிலவின் குளிர்ந்த கிரணங்களும் உதிக்காத சூரியனும் இந்த பிராட்டியின் துக்கத்தை அதிகப்படுத்துகின்றன. மகாபலசாலியான அனுமான், அதிவேகமாக செயல்படுபவர், அந்த சிம்சுபா மரத்தின் உச்சியில் அமர்ந்து எல்லாவற்றையும் மீண்டும் ஒருமுறை பார்த்து இவள் சீதாவேதான் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தவராய் அந்த மரத்திலேயே தங்கிவிட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 16வது சர்க்கம் சம்பூர்ணம். सप्तदश सर्गः। ततः कुमुदषण्ढाभो निर्मलो निर्मलं स्वयं प्रजगामनभश्चन्द्रो हंसो नीलमिवोदकं साचिव्यमिव कुर्वन् स प्रभया निर्मलप्रभः चन्द्रमारश्मिभिः शीतैः सिषेवे पवनात्मजम् सददर्श ततः सीतां पूर्णचन्द्रनिभाननां शोकभारैरिवन्यस्तां भारैर्नावमिवाम्भसि दिदृक्षमानो वैदेहीं हनुमान् मारुतात्मजः सददर्शाविदूरस्था राक्षसीर्घोरदर्शनाः. அப்பொழுது சந்திரன் அன்னக்கூட்டம் நீலவர்ண தண்ணீரில் செல்லும் போல் நிர்மலமான ஆகாயத்தில் உதித்தான். குளிர்ந்த கிரணங்களுடைய நிலா வாயுபுத்திரனின் தேகத்தையும் மனதையும் குளிர செய்தது. அந்த நிலா வெளிச்சத்தில் அனுமான் தேவி சீதையுடைய பூர்ண சந்திரன் போலிருக்கும் முகத்தை பார்த்தார். ஒரு பெரும் படகு நீரில் அதிக பாரத்துடன் மெல்ல செல்வது போல் அவள் முகம் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. அனுமான் மாருதி அவளுக்கு சற்றே அப்பால் இருக்கும் பயங்கரமான ராட்சசிகளையும் பார்த்தார். ஏகாக்ஷீமேககர்ணாம் ச கர்ணப்ராவரணாம் ததா அகர்ணாம் சங்குகர்ணாம் ச மஸ்தகோச்வாசனாசிகாம் அதிகாயோத்தமாங்கீம் ச தனுதீர்घशिरोधराम् ध्वस्तकेशीं तथा केशीं केशकम्बलधारिणीं लम्बकर्णललाटां च लम्बोदरपयोधरां लम्बोष्टीं चुबुकोष्टीं च लम्बास्यां लम्बजानुकां ह्रस्वदीर्घां तथा कुब्जां विकटां वामनां तथा
करालां भुग्नवक्त्रां च पिङ्गाक्षीं विकृताननाम्. அவர்கள் குரூபிகளாக இருந்தார்கள். ஒற்றை கண்ணாள், ஒற்றை காதுடையவள், உடம்பு முழுவதும் காதுகளாக இருப்பவள், காதே இல்லாதவள், மூக்கு சிரசத்தில் இருப்பவள், பெரிய உருவம் கொண்டவள், உயரமாக இருப்பவள், நறுங்கலாக இருப்பவள், நீண்ட கழுத்துடையவள், தலைவிரிகோலமாக இருப்பவள், மொட்டை தலையுடையவள், தலைமுடி கம்பளத் துணியைப் போல் இருப்பவள், பெரிய காதுகளுடையவள், பெரிய நெத்தியுடையவள், பெரிய வயிறும் மார்பங்களும் உடையவள், பெரிய உதடுகள் உடையவள், பெரிய முகமுடையவள், தொங்கும் முழங்கால்கள் உடையவள், குள்ளமாக இருப்பவள், கூனிக் குறுகி இருப்பவள், பயங்கர தோற்றமுடையவள், வளைந்த முகத்துடையவள் என்று அந்த ராட்சசிகள் பலவிதமாக தோற்றமடைத்தார்கள். विकृता पिङ्गला काली क्रोधना कलहप्रियाः कालाय समहाशूलकूटमुद्गरधारिणीः वराहमृगशार्दूलमहिषाजशिवामुखीः गजोष्ट्रहयपादीश्च निखातशिरसोपराः एकहस्तैकपादाश्च खरकर्ण्यश्वकर्णिकाः गोकर्णीर्हस्तिकर्णीश्च हरिकर्णीस्तथा पराः अनासा अतिनासाश्च तीर्यङ्नासा विनासिकाः गजसन्निभनासाश्च ललाटोच्छ्वासनासिकाः. கருப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் கொண்டவர்கள், சண்டை போடுபவர்கள், கோபம் கொண்டவர்கள் என்று ராட்சசிகள் கையில் சூலம், தடி ஆகியவைகளை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். பன்றி, மான், புலி, எருமை, ஆடு, நரி போன்ற முகமுடையவர்கள், யானை, ஒட்டகம், குதிரை போன்ற கால்களுடையவர்கள், உள்ளே புதைந்துள்ள தலையுடையவர்கள் என்றும் சிலர் இருந்தார்கள். சிலருக்கு ஒரு கை அல்லது ஒரு காலோதான் இருந்தது. மற்றும் சிலருக்கு கழுதை, குதிரை, பசு, மான், யானை போன்ற காதுகள் இருந்தன. சிலருக்கு பல மூக்குகள் இருந்தன. சிலருக்கு குறுக்காக வளர்ந்த மூக்குகளும், சிலருக்கு மூக்குகளே இல்லாமலும் இருந்தன. சிலருக்கு மூக்குகள் யானை போலவும், சிலருக்கு நெற்றியிலும் இருந்தன. हस्तिपादा महापादा गोपादा पादचूलिकाः अतिमात्रशिरोग्रीवा अतिमात्रकुचोदरीः अतिमात्रास्य नेत्राश्च दीर्घजिह्वानखास्तथा अजामुखीर्हस्तिमुखीर्गोमुखी सूकरीमुखीः हयोष्ट्रखरवक्त्राश्च राक्षसीर्घोरदर्शनाः शूलमुद्गरहस्ताश्च क्रोधना कलहप्रियाः कराळा धूम्रकेशीश्च राक्षसीर्विकृताननाः पिबन्ति सततं पानं सदा मांससुराप्रियाः मांसशोणितदिग्धाङ्गीर्मांसशोणितभोजनाः ताददर्शकपिश्रेष्ठो रोमहर्षणदर्शनाः. யானைக்கால் உள்ளவர்கள், பசுவைப் போல் கால்கள் உள்ளவர்கள், காலில் கேசம் நிரம்பியவர்களும் இருந்தார்கள். அளவுக்கு அதிகமாகவும் பருத்த தலை, கழுத்து, மார்பகம், வயிறு, வாய், கண் உடையவர்கள், நீண்ட முகம், நாக்கு, நகம் உடையவர்கள், ஆடு, யானை, பசு, பன்றி முதலியவற்றின் முகத்தை உடையவர்கள், குதிரை, ஒட்டகம், கழுதை போன்ற முகத்தை உடையவர்கள், பயங்கரமான பார்வையை கொண்டவர்கள், சூலம், இரும்பு தடியை கையில் ஏந்தியவர்கள், பயங்கரமானவர்கள், குரூபமான முகமுடையவர்கள், அழுக்கு படைத்த தலைமுடி கொண்டவர்கள், கோர முகத்துடையவர்களும் இருந்தார்கள். எப்பொழுதும் கள் குடித்து கொண்டு, மாமிசம் சாப்பிட்டு கொண்டு, உடம்பில் ரத்தம் பூசிக்கொண்டும் இருக்கும் ராட்சசிகளை அந்த பெரிய மரத்தை சுற்றி உட்கார்ந்திருப்பதை பார்த்தார் அனுமான். ஸ்கந்தவந்தமுபாசீனா பரிவார்ய வனஸ்பதிம் தஸ்யாதஸ்தாச்ச தாம் தேவீம் ராஜபுத்ரீமனிந்திதாம் லக்ஷயாமாஸ லக்ஷ்மீவான் ஹனுமான் ஜனகாத்மஜாம்
निष्प्रभां शोकसन्तप्तां मलसङ्कुलमूर्धजां क्षीणपुण्यां च्युतां भूमौ तारां निपतितामिव चारित्रव्यपतेषाढ्यां भर्तृदर्शनदुर्गतां भूषणैरुत्तमैर्हीनां भर्तृवात्सल्यभूषणां राक्षसाधिपसमृद्धां बन्धुभिश्च विनाकृताम्. அந்த மரத்தின் அடியில் அரசகுமாரியும் தூயவளுமான ஜானகியை புகழ்மிக்க அனுமான் கண்டார். ஒளி மங்கி துக்கத்தால் சித்திரவதைப்பட்டு முகத்தில் புழுதியோடு புண்ணியம் குறைந்த நட்சத்திரம் பூமியில் விழுந்திருக்கும் போல் அவள் தோற்றம் அளித்தாள். உத்தம சரித்திரம் படைத்தவள் இன்று கணவரிடமிருந்து பிரிக்கப்பட்டு சோகத்தில் இருப்பவளை, ஆபரணங்கள் இன்றி இருப்பவளை, தன் நாயகன் மீது அன்பை மட்டும் நகையாக போட்டிருப்பவளை கண்டார் அவர். ராட்சசேந்திரனால் அபகரிக்கப்பட்டு உற்றார் உறவினர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு சீதாதேவி ஒரு பெண் யானை தன் கூட்டத்திடமிருந்து பிரிந்து சிங்கங்களின் மத்தியில் இருப்பவள் போல் இருந்தாள். வியூதாம் சிம்ஹ சம்ருத்தாம் பத்தாம் கஜவதூமிவ சந்திரரேகாம் பயோதாந்தே சாரதாப்ரைரிவாவ்ருதாம் क्लिष्टरूपामसंस्पर्शादयुक्तामिव वल्लकीं सीतां भर्तृवशे युक्तामयुक्तां राक्षसीवशे अशोकवनिका मध्ये शोकसागरमाप्लुतां ताभिः परिवृतां तत्र सग्रहामिव रोहिणीम्. பிறை சந்திரன் மழைக்கால மேகங்களால் மூடப்பட்டும் மீட்டப்படாத வீணை போலும் தோன்றினாள் அவள். தன் கணவரின் நினைவுகளில் மூழ்கி இந்த ராட்சசிகளால் சூழ்ந்து துக்கக் கடலில் இருக்கும் சீதையை அசோகவனத்தின் நடுவில் பார்த்தார் அனுமான். சுற்றியிருக்கும் ராட்சசிகள் கிரகங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை பிடிப்பது போலும் அந்த தேவி பூக்களே இல்லாத கொடியைப் போலும் காட்சியளித்தார்கள். ददर्श हनुमान् देवीं लताम कुसुमामिव सामलेन च दिग्धाङ्गी वपुषा चाप्यलङ्कृता मृणाली पङ्कदिग्धेव विभाति न विभाति च मलिनेन तु वस्त्रेण परिक्लिष्टेन भामिनीं संवृतां मृगशाभाक्षीं ददर्श हनुमान् कपिः तां देवीं दीनवदनामदीनां भर्तृतेजसा रक्षितां स्वेन शीलेन सीताम् असितलोचनां तां दृष्ट्वा हनुमान् सीतां मृगाशाबनिभेक्षणाम्. அழுக்கு படைத்த வஸ்திரம் தரித்தவளாக இருக்கும் பொழுதும் ஆபரணங்களே தரித்தவளில்லை என்றாலும் சேற்றினுள் மறைந்திருக்கும் தாமரை தண்டு போல் ஒளி வீசிக்கொண்டு இருந்தாள். மான் கண்களுடைய தேவி சீதா அழுக்கடைந்த கசங்கிய ஆடையை அணிந்திருந்தாள். கருங்கண்ணாளான தேவி சோகம் நிறைந்த முகத்துடையவள், தன் கணவரின் மேல் எண்ணங்களுடையவள், தன் ஒழுக்கத்தால் பாதுகாத்திருப்பவளை அனுமான் பார்த்தார். மான் குட்டி அச்சத்துடன் இங்கும் அங்கும் பார்ப்பது போல் அந்த மான் கண்களுடையவள் எல்லா புறமும் பார்த்து கொண்டிருந்தாள். மிருககன்யாமிவத்ரஸ்தாம் வீக்ஷமானாம் சமந்ததஹ தஹந்தீமிவ நிஸ்வாசைர்விருக்ஷான் பல்லவதாரிணஹ சங்காதமிவ சோகானாம் துக்கஸ்யோர்மிமிவோத்திதாம் தாம் க்ஷமாம் சுவிபக்தாங்கி வினாபரணசோபினீம் प्रहर्षमतुलं लेभे मारुतिः प्रेक्ष्य मैथिलीं हर्षजानि च सोऽश्रूनि तां दृष्ट्वा मदिरेक्षणां मुमोच हनुमांस्तत्र नमश्चक्रे च राघवं नमस्कृत्वा स रामाय लक्ष्मणाय च वीर्यवान् सीतादर्शनसंहृष्टो हनुमान् संवृतोऽभवत्. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 17 सर्गः. அவளுடைய மந்தமான பெருமூச்சுகள் சுற்றிலிருக்கும் மரங்களை தீயினால் எரிப்பது போல் இருந்தன. அவள் வருத்தங்கள் துக்கக் கடலில் அலைகள் எழும்புவது போல் இருந்தன. தேவி மைதிலி
ஆபரணமின்றி இருப்பவளை பார்த்து அனுமான் எல்லையில்லா ஆனந்தம் அனுபவித்தார். சொக்க வைக்கும் கண்களுடையவளை பார்த்து அனுமான் ஆனந்த கண்ணீர் விட்டார். மனதில் ராமரை பிரார்த்தித்து கொண்டார். ராமரையும் லக்ஷ்மணரையும் வணங்கிய பின் சீதாதேவியை பார்த்த சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் அவர் அப்படியே மறைந்தபடியே நின்று விட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 17வது சர்க்கம் சம்பூர்ணம். अष्टादश सर्गः तथा विप्रेक्ष्यमानस्य वनं पुष्पितपादपम् विचिन्वतश्च वैदेहीं किञ्चिच्छेषा निशाभवत् षडङ्गवेदविदुषां क्रतुप्रवरयाजिनां शुश्राव ब्रह्मघोषांश्च विरात्रे ब्रह्मरक्षसाम् अतः मङ्गलवादित्रैः शब्दैः श्रुतिमनोहरैः प्राबुध्यत महाबाहुर्दशग्रीवो महाबलः विबुध्यतु यथा कालं राक्षसेन्द्रः प्रतापवान् स्रस्तमाल्याम्बरधरो वैदेहीमन्वचिन्तयत् भृशं नियुक्तस्तस्यां च मदनेन मदोत्कटः न सतं राक्षसः कामं शशाकात्मनिगूहितुम्. இப்படி எல்லா புறமும் தேடி அசோகவனத்தின் மத்தியில் சீதையை கண்டதும் அவள்தான் வைதேகி என்று உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கவே இரவு நேரம் முடிவுக்கு வந்தது. பொழுது விடியும் போது அவர் லங்கையில் வேத பாராயணங்களும் மந்திரோச்சாரணங்களும் அதில் நிபுணர்களான பிரம்மராட்சசர்கள் ஓதுவதை கேட்டார். அந்த மங்களகரமான மனசாந்தியை தரும் விடியகால சப்தங்களை கேட்டுக்கொண்டே 10 தலை ராவணன் எழுந்தான். மகாபலசாலியான ராட்சசேந்திரன் தன் வழக்கமான நித்திய வழிபாட்டுக்காக எழுந்தான். அவன் ஆடையும் மலர் மாலையும் இன்னும் கலைந்தே இருக்க தேவி வைதேகியை நினைத்து கொண்டான். அவள் மீது அபார காமம் கொண்டவனுமாய் கர்வம் நிரம்பியவனுமாய் ராவணன் காமத்தை தன்னுள் அடைக்க முடியாதவனாக இருந்தான். சசர்வாபரணைர்யுக்தோ பிப்ரஸ்ச்ரியமனுத்தமாம் தாம் நகைர்பஹுபிர்ஜுஷ்டாம் சர்வபுஷ்பஃபலோபகைः விருதாம் புஷ்கரிணீபிश्च நானாபுஷ்போபசோபிதாம் சதா மதைश्च விஹகைர்விசித்ராம் பரமாத்புதாம் ஈஹா மிருகைश्च விவிதைர்ஜுஷ்டாம் திருஷ்டிமனோஹரைः வீதி சம்பிரேக்ஷமானश्च மணிகாஞ்சனதோரணாः நானாமிருககணாகீர்ணாம் ஃபலைர்ப்ரபதிதைர்விருதாம் அசோகவனிகாமேவ பிராவிஷஸ்தந்த தத்ருமாம். எல்லாவித ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு இயற்கையாகவே ஜொலித்துக் கொண்டு பல்வேறு மரங்கள் இருக்கும் பாதையில் பூக்களையும் பழங்களையும் தாண்டி அவன் சென்றான். தடாகங்களாலும் பலவர்ண புஷ்பங்களாலும் மதங்கொண்ட பறவைகளோடும் இருக்கும் அந்த பாதை மிக அற்புதமாக தென்பட்டது. அழகான மான் கூட்டங்களையும் பொன் வெள்ளியினால் அமைக்கப்பட்ட பாதைகளையும் பார்த்து கொண்டே சென்றான் அவன். பல்வேறு விலங்குகள், மரங்கள் மற்றும் பூமியில் விழுந்திருக்கும் பழங்களை தாண்டி அசோகவனத்தில் பிரவேசித்தான் ராவணன். அங்கநாசத மாத்ரம் தூ தம் வ்ரஜந்தமனுவ்ரஜத் மகேந்திரமிவ பௌலஸ்த்யம் தேவகந்தர்வயோஷிதः दीपिकाः काञ्चनीः काश्चित् जगृहुस्तत्र योषितः बालव्यजनहस्ताश्च तालवृन्तानि चापराः काञ्चनैरपि भृङ्गारैर्जहृसलिलमग्रतः मण्डलाग्रान् ब्रसींश्चैव गृह्यान्याः पृष्ठतो ययुः काचिद्रत्नमयीं स्थालीं पूर्णां पानस्य भामिनी दक्षिणा दक्षिणेनैव तदा जग्राह पानिना.
மகேந்திரன் நடக்கும் பொழுது எப்படி தேவர்களும் கந்தர்வர்களும் தொடர்ந்து செல்வார்களோ அப்படி நூற்றுக்கணக்கான பெண்கள் புலஸ்திய முனிவரின் பேரனை தொடர்ந்தார்கள். அதில் சில பெண்கள் பொற் தீபங்களையும் சிலர் பண விசிறிகளையும் சாமரங்களையும் கையில் பிடித்திருந்தார்கள். சிலர் தங்க பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு முன்னதாக சென்றார்கள். வேறு சிலர் அரசருக்குரிய சிறப்பான ஆசனத்தை எடுத்துக்கொண்டும் அவன் பின்னால் சென்றார்கள். அதில் ஒரு மங்கை தன் வலது கையில் ரத்தினமயமான மது பாத்திரத்தை தூக்கிக் கொண்டு நடந்தாள். ராஜஹம்ச பிரதீகாஷம் சத்ரம் பூர்ணசசிப்ரபம் சௌவர்ணதண்டமபரா கிரஹீத்வா பிருஷ்டதோ யயௌ நித்ராமதபரீதாக்ஷ்யோ ராவணஸ்யோத்தமா ஸ்த்ரியः அனுஜக்முः பதிம் வீரம் घनं विद्युल्लता इव व्याविद्धहारकेयूरा समामृदितवर्णकाः समागलितकेशान्ता सस्वेदवदनास्तथा घूर्णन्त्यो मदशेषेण निद्रया च शुभाननाः स्वेदक्लिष्टाङ्गकुसुमा सुमाल्याकुलमूर्धजाः प्रायन्तं नैऋतपतिं नार्यो मदिरलोचनाः बहुमानाच्च कामाच्च प्रिया भार्यास्तमन्वयुः. இன்னொரு மடந்தை வெள்ளை அன்னபக்ஷியை போல் இருக்கும் ஒரு வெண்ணிற குடையை எடுத்துக்கொண்டு பின்னே சென்றாள். அது தங்க கைப்பிடியுடன் பூர்ண சந்திரன் போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அத்தனை பெண்களும் விடிகாலை மயக்கத்தில் மழை மேகத்தை மின்னல் தொடர்வது போல் ராவணனை தொடர்ந்து நடந்தார்கள். அவர்களின் போட்டிருக்கும் ஆபரணங்கள் நழுவி விழ கையில் சந்தனம் பூசிக்கொண்டு தலை பின்னல் அவிழ்ந்து வியர்வை சொட்டும் முகங்களுடன் தென்பட்டார்கள். அழகான முகமுடைய இந்த மாதுக்கள் இன்னும் களைப்புடன் இருக்கும் நிலையில் சற்று தடுமாடித்தான் நடந்தார்கள். பூமாலைகள் கழுத்திலும் மலர்கள் நிறைந்த கூந்தல்களும் லேசாக அசைந்து கொண்டே நடந்தார்கள். மயங்கிய கண்கள் கொண்ட இந்த பெண்கள் தன் கணவரிடம் வைத்திருக்கும் அபார காதலும் காமமும் மரியாதைக்காகவும் அவனை பின்தொடர்ந்தார்கள். சச்ச காமபராதீனஹ பதிஸ்தாசாம் மகாபலஹ சீதாசக்தமனாமந்தோ மந்தாஞ்சிதகதிர்பபௌ ததः காஞ்சீநிநாதம் ச நூபுராணாம் ச நிஸ்வனம் शुश्राव परमस्त्रीणां सकपिर्मारुतात्मजः तं चाप्रतिमकर्माणमचिन्त्य बलपौरुषं द्वारदेशमनुप्राप्तं ददर्श हनुमान् कपिः दीपिकाभिरनेकाभिर्समन्तादवभासितं गन्धतैलावसिक्ताभिर् திரியமானாபிரக்ரதஹ. அந்த பெண்களின் மகாபலசாலியான கணவன் காமத்தில் வசப்பட்டு சீதையை வசப்படுத்த ஆசையுள்ளவன் தன் நடையை சற்று குறைத்து கொண்டு மெல்ல நடந்தான். அனுமான் வாயுபுத்திரன் அப்பொழுது ராவணனின் பரிவாரங்கள் போட்டிருக்கும் கொலுசுகளின் சப்தங்களை கேட்டார். அதை தொடர்ந்து அந்த மகா பராக்கிரமசாலியான ராவணனை, எல்லையில்லா பௌருஷமும் வீரமும் ஆற்றலும் படைத்த ராவணனை அசோகவனத்திற்குள் பிரவேசிப்பதை அனுமான் கண்டார். பல தீபங்களின் ஒளியிலும் அதை நறுமண எண்ணெயால் ஏற்றப்பட்டு அவன் பெண்டிர் அவைகளை கையில் எடுத்துக்கொண்டு நடப்பதை அவர் பார்த்தார். காமதர்ப்பமதைர்யுக்தம் ஜிஹ்மதாம்ராயதே க்ஷணம் समक्षमिव कन्दर्पमपविध्वशरासनं महितामृतफेनाभमरजो वस्त्रमुक्तमं सलीलमनुकर्षन्तं विमुक्तं सक्तमङ्गदे तं पत्रविटपेलीनः पत्रपुष्पघनावृतः समीपमिव सङ्क्रान्तं निध्यातुमुपचक्रमे
अवेक्षमानस्तु ततो ददर्श कपिकुञ्जरः रूपयौवनसम्पन्ना रावणस्य वरस्त्रियः. காமத்திலும் போதையிலும் அகங்காரத்திலும் இருக்கும் ராவணன் ரத்தம் சிவந்த விசாலமான கண்கள் கொண்டவன், சாக்ஷாத் வில்லு அம்பு இல்லாத மன்மதனைப் போல் தோற்றம் அளித்தான். விலை உயர்ந்த அமிர்தம் போல் தோன்றும் வெண்பட்டு அணிந்து அதை அவன் தன் கைகளை சுற்றி விளையாட்டுத்தனமாக இழுத்து கொண்டு நடந்தான். அனுமான் அந்த சிம்சுபா மரத்தின் உச்சியில் இருக்கும் பூக்களும் இலைகளும் நிறைந்த கிளையில் மறைந்தாற்போல் ராவணன் நெருங்குவதை உற்று பார்த்தார். அவர் பார்வை அவனிடமிருந்து அவன் மனைவிகள் மீது சென்றது. தாபிஹ் பரிவ்ருதோ ராஜா சுரூபாபிர்மஹாயசாஹ தன்மிருகத்விஜ சங்குஷ்டம் பிரவிஷ்டः பிரமதாவனம் க்ஷீபோ விசித்ராபரணः शङ्कुकर्णो महाबलः तेन विश्रवसः पुत्रः सधृष्टो राक्षसाधिपः मृतः परमनारीभिस्ताराभिरिव चन्द्रमाः तं ददर्श महातेजास्तेजोवन्तं महाकपिः रावणोऽयं महाबाहुरिति सञ्चिन्त्य वानरः अवप्लुतो महातेजा हनुमान् मारुतात्मजः सतताप्युग्रतेजा सन्निर्धूतस्तस्य तेजसा पत्रगुह्यान्तरे सक्तो हनुमान् संवृतोऽभवत् सतामसितकेशान्तां शुश्रोणीं संहतस्तनीम् दिदृक्षुरसितापाङ्गामुपावर्तत रावणः. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 18 सर्गः. அழகான பெண்களால் சூழப்பட்டு அந்த ராட்சசேந்திரன் பக்ஷி இரைச்சலுக்கு நடுவே தோப்புக்குள் பிரவேசித்தான். விஸ்ரவசின் மகனான பெரிய காதுகள் கொண்ட பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மதுபான மயக்கத்தில் இருக்கும் அந்த ராட்சச மகாராஜாவை கண்டார் அனுமான். சந்திரனை நட்சத்திரங்கள் சூழ்ந்திருப்பது போல் ராவணனின் பரிவாரங்கள் அவனை சுற்றி இருந்தார்கள். தேஜஸ்வியான அனுமான் மகாபலசாலியான ராவணனை பார்த்து அந்த மரத்திலிருந்து சற்று நழுவியபடி சமாளித்துக் கொண்டார். மறுபடியும் தாவி மேலே ஏறி தன்னை இலைகளின் நடுவில் மறைத்து கொண்டார். கருங்கூந்தலும் அழகான இடுப்பும் மார்பங்களும் விசாலமான கண்கள் கொண்ட சீதாதேவியை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ராவணன் அங்கு வந்தடைந்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 18வது சர்க்கம் சம்பூர்ணம். 19 सर्गः. तस्मिन्नेव ततः काले राजपुत्री त्वनिन्दिता रूपयौवनसम्पन्नं भूषणोत्तमभूषितं ततो दृष्ट्वैव वैदेही रावणं राक्षसाधिपं प्रावेपतवरारोहा प्रवाते कदलीयथा आच्छाद्योदरमूरुभ्यां बाहुभ्यां च पयोधरौ उपविष्टा विशालाक्षी रुदन्ती वरवर्णिनी. அதே சமயத்தில் ராஜவம்சத்தில் பிறந்த சீதா உத்தம ஆபரணங்களுடன் அலங்கரித்துக் கொண்ட இளமையிலும் அழகிலும் ஒப்பில்லாத ராவணனை பார்த்தாள். ராட்சசேந்திரன் ராவணனை கண்டதும் கொடியிடையுடைய வைதேகி புயல் காற்றில் ஆடும் வாழை மரத்தை போல் நடுங்கினாள். விசாலமான கண்களை உடையவளுமான சீதை தொடைகளால் வயிற்றையும் மார்பகங்களையும் மறைத்துக் கொண்டு அழுத வண்ணம் உட்கார்ந்து கொண்டாள். தசக்ரீவஸ்து வைதேஹீம் ரக்ஷிதாம் ராக்ஷசீ கணைஹ ததர்ஷ சீதாம் துஹ்கார்த்தாம் நாவம் சன்னாமிவார்ணவே असंवृतायामासीनां धरण्यां संश्रितव्रतां
छिन्नां प्रपतितां भूमौ शाखामिव वनस्पतेः मलमण्डनचित्राङ्गीं मण्डनार्हाममण्डितां मृणालीपङ्कदिग्धेव விபாதி ந விபாதி ச. ராட்சசிகளால் கண்காணித்து வரும் வைதேகியை, துன்பக் கடலில் தவிப்பவளை, கடலில் மூழ்கிய கப்பல் போன்றவளை கண்டான் அந்த 10 தலையுடைய ராவணன். விரிப்பில்லா தரையில் அவள் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய மரத்தின் கிளை உடைந்து பூமியில் விழுந்தது போல் இருந்தது. உடம்பு முழுவதும் அழுக்கு படைந்து அலங்காரத்திற்கு உரியவள், ஆனால் அலங்காரமின்றி இருப்பவளும், சேற்றுடன் கூடிய தாமரை கொடி போல் விளங்கியும் விளங்காமலும் இருந்தவளுமான சீதையை ராவணன் கண்டான். சமீபம் ராஜசிம்ஹஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனः சங்கல்பஹய சம்யுக்தைர்யாந்திமிவ மனோரதைः சுஷ்யந்தீம் ருததீமேகாம் ध्यानशोकपरायणां दुःखस्यान्तमपश्यन्तीं रामां राममनुव्रतां वेष्टमानां तथाविष्टां पन्नगेन्द्रवधूमिव धूप्यमानां ग्रहेणेव रोहिणीं धूमकेतुना वृत्तशीलकुले जाता माचारवति धार्मिके पुनः संस्कारमापन्नां जातामिव च दुष्कुले. அவள் அமர்ந்திருப்பது ஞானியான ராமரிடம் எண்ணக் குதிரைகளால் பூட்டிய மனமெனும் ரதத்தில் ஏறி செல்பவள் போல், அழுது கொண்டு தனிமையில் தன் துக்கங்களில் மூழ்கி அவள் வேதனைக்கு முடிவே இல்லாமல் ராமர் மேல் அவள் நினைவுகள் எல்லாம் இருப்பவள் போல், நாகராஜனின் மனைவி போல் புரண்டு கேத்து கிரகத்தால் பீடிக்கப்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்தை போல், உயர்ந்த ராஜகுலத்தில் பிறந்தும் தர்ம வழிபாட்டில் நடந்தும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிப்பவள் போலும் இருந்தது. அபூதேனாபவாதேன கீர்த்திம் நிபதிதாமிவ ஆம்னாயானாம யோகேன வித்யாம் பிரசிதிலாமிவ சன்னாமிவ மகாகீர்த்திம் ஸ்ரத்தாமிவ விமானிதாம் பிரஜ்ஞாமிவ பரீக்ஷீணாம் மாஷாம் பிரதிஹதாமிவ ஆயதீமிவ வித்வஸ்தாம் மாக்ஞாம் பிரதிஹதாமிவ தீப்தாமிவ வித்திஷம் காலே பூஜாமபஹ்ருதாமிவ பத்மினீமிவ வித்வஸ்தாம் ஹதசூராம் சமூமிவ பிரபாமிவ தமோத்வஸ்தாம் உபக்ஷீணாமிவாபகாம். வீண் பழியை சுமந்து கீர்த்தி இழந்தவளைப் போல், கற்ற கல்வி மறந்திருப்பவளைப் போல், புகழும் நம்பிக்கையும் குறைந்து தடைப்பட்ட ஆசையைப் போல், முற்றிலும் அடைப்பட்டு போன வருமானம் போல், அலட்சியப்படுத்தப்பட்ட ஆணையைப் போல், கெட்ட காலங்களில் திசைகள் நெருப்பு பற்றி எருவது போல், பூஜையை நிறுத்தப்பட்டது போல், பனியினால் அழிக்கப்பட்ட தாமரையைப் போல், வீரர்களை இழந்த சேனையைப் போல், இருட்டால் மறைக்கப்பட்ட வெளிச்சத்தைப் போல், வறண்டு போன ஆற்றைப் போலவும் அவள் உட்கார்ந்திருந்தாள். வேதீமிவ பராம்ருஷ்டாம் சாந்தாம் அக்னிஷிகாமிவ பௌர்ணமாசீமிவ நிஷாம் ராஹுக்ரஸ்தேந்து மண்டலாம் உத்கிருஷ்டபர்ணகமலாம் வித்ராசிதவிஹங்கமாம் ஹஸ்திஹஸ்தபராம்ருஷ்டாம் மாகுலாம் பத்மினீமிவ பதிசோகாதுராம் சுஷ்காம் நதீம் விஸ்திராவிதாமிவ பரயாமிருஜயாஹீனாம் கிருஷ்ணபக்ஷநிஷாமிவ. அவள் ஆக்கிரமிக்கப்பட்ட வேதசாலையைப் போல், தணிந்து விட்ட அக்னியைப் போல், முழு நிலவு ராகுவால் கிரகணம் படைத்தது போல், யானையால் தாமரை தண்டு மலர் தடாகத்தை விநாசம் செய்தது போல், கணவரிடமிருந்து பிரிந்தவள் வாய்க்காலில் தண்ணீர் குறைந்தவள் போல், முறையான நீராடுதல் இல்லாததால் தேய்ப்பிறை இரவு போலும் இருந்தாள். சுகுமாரீம் சுஜாதாங்கீம் ரத்னகர்ப்பக்ருஹோசிதாம் தப்யமானாமி வோஷ்ணேன
मृणालीमचिरोद्धृतां गृहीतामालितां स्तम्भे यूथपेन विनाकृतां निःश्वसन्तीं सुदुःखार्तां गजराजवधूमिव एकया दीर्घया वेण्या शोभमानामयत्नतः नीलया நீரதாபாயே வனராஜ்யாமஹீமிவ. அழகிய அங்கங்கள் உடையவள், நவரத்தினங்கள் பதித்த அரண்மனையில் இருக்கக்கூடியவள், இப்பொழுது நல்ல வெயில் காலத்தில் வேரோடு பிடுங்கிய தாமரை தண்டு போல் ஒரு பெண் யானை தன் கூட்டத்திலிருந்து பிரிந்து ஒரு தூணில் இறுக்கி கட்டப்பட்டு துக்கத்தால் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவள் போல், மழைக்கால முடிவில் பசுமையாக வளர்ந்துள்ள பெரிய மரங்களால் பூமி அற்புதமாக விளங்குவதைப் போல், கருத்த நீண்ட பின்னலால் இயற்கையாகவே பிரகாசிப்பவள் போலிருந்தாள் வைதேகி. उपवासेन शोकेन ध्यानेन च भयेन च परिक्षीणां कृशां दीनाम् अल्पहारां तपोधनाम् आयाचमानां दुःखार्तां प्राञ्जलिं देवतामिव भावेन रघुमुख्यस्य दशग्रीवपराभवम् समीक्षमाणां रुदतीमनिन्दितां सुपक्ष्मतां रायतशुक्ललोचनाम् अनुव्रतां राममतीव मैथिलीं प्रलोभयामास वधाय रावणः. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 19 सर्गः. அடிக்கடி உபவாசத்தில் இருப்பவள், துக்கம், ஆழ்ந்த சிந்தனைகள், அச்சம், குறைந்த சாப்பாடு என்று சாப்பிட்டபடியால் அவள் பரிதாபமான நிலையில் இருந்தாள். தபஸில் மட்டும் உயர்ந்தவளாக இருந்தாள். சோகத்தில் பீடிக்கப்பட்டவள், ராமர் 10 தலை ராவணனை விரைவில் வதம் செய்ய வேண்டும் என்று கூப்பிய கைகளுடன் இஷ்ட தேவதையை மனதார வேண்டிக் கொண்டும் இருந்தாள். தன்னை காப்பவரை தேடி நாலாபுரமும் பார்த்து கொண்டிருப்பவளையும், அழுது கொண்டிருப்பவளையும், அழகிய புருவங்கள் படர்ந்த அகலமான கண்களை கொண்டவளையும், ராமரின் மேல் சிந்தனை கொண்டவளுமான சீதையை தன் நாசத்தின் பொருட்டு பலவிதமான கபட வார்த்தைகளால் மதிமயக்கப் பார்த்தான் ராவணன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 19வது சர்க்கம் சம்பூர்ணம். 20 सर्गः. सतां परिव्रतां दीनां निरानन्दां तपस्विनीं साकारैर्मधुरैर्वाक्यैर्न्यदर्शयत रावणः. मां दृष्ट्वा नागनासोरु गूहमानास्तनोदरम् अदर्शनमिवात्मानं भयान्नेतुं त्वमिच्छसि. कामये त्वां विशालाक्षी बहुमन्यस्व मां प्रिये सर्वाङ्गगुणसम्पन्ने सर्वलोकमनोहरे. नेह केचिन्मनुष्या वा राक्षसाः कामरूपिणः व्यपसर्पतु ते सीते भयं मत्तसमुत्थितम्. स्वधर्मो रक्षसां भीरु सर्वथैव न संशयः. गमनं वा परस्त्रीणां हरणं सम्प्रमथ्य वा. ஆனந்தமற்றவள் தபஸ்வியைப் போலிருக்கும் சீதையிடம் ராவணன் இனிமையான குரலில் பேசத் தொடங்கினான். அழகான தொடைகள் கொண்டவளே, என்னிடம் இருக்கும் அச்சத்தினால் உன் வயிற்றையும் மார்பகங்களையும் நீ மூடிக்கொண்டாய் போலும். விசாலமான கண்களுடையவளே, அழகு நிறைந்த அங்கங்களை பெற்றவளே, உலக அழகியே, நான் உன்னை விரும்புகிறேன், என் காதலை ஏற்றுக்கொள். சீதே, எந்த மனிதராலும் ராட்சசனாலும் இஷ்டமான உருவத்தை எடுக்கக்கூடியவனாலும் என் மேல் நீ வைத்திருக்கும் அச்சத்தை போக்கவே முடியாது. பயந்தவளே,
பிற பெண்களை பலாத்காரமாக கொண்டு போவது ராட்சச தர்மமாகும். இதில் சந்தேகமே இல்லை. ஏவம் சைதத காமம் தூ நத்வாம் ஸ்ப்ரக்ஷ்யாமி மைதிலி காமம் காம ஷரீரே மே யதா காமம் பிரவர்த்ததாம் தேவி நேஹ பயம் காரியம் மயி விஸ்வசஹி பிரியே प्रणयस्व च तत्त्वेन मैवं भूशोकलालसा एकवेणीधराशय्या ध्यानं मलिनमम्बरम् अस्तानेऽप्युपवासश्च नैतान्यौपयिकानि ते विचित्राणि च माल्यानि चन्दनान्यगरूणि च विविधानि च वासांसि दिव्यान्याभरणानि च महार्हानि च पानानि शयनान्यासनानि च गीतं नृत्यं च वाद्यं च लभ मां प्राप्य मैथिली. மைதிலி, மன்மதன் தன் விருப்பப்படி என் சரீரத்தில் அவனது திறமையை காட்டினாலும் உனக்கு என் மேல் இஷ்டமில்லை என்றால் நான் உன்னை தொடமாட்டேன். தேவி, என்னை நம்பு. அச்சம் வேண்டாம். என்னை மணந்து துக்கத்திலிருந்து வெளியே வா. ஒற்றை பின்னல் பின்னிக்கொண்டு தரையில் படுத்துக்கொண்டு எப்பொழுதும் தியானித்துக்கொண்டு மாசு படிந்த ஆடையை தரித்துக்கொண்டு உபவாசத்திலும் இருப்பது உனக்கு ஏற்றவை அல்ல. மைதிலி, வெவ்வேறு மாலைகள், சந்தனம், வாசனை திரவியங்களும், உயர்தர ஆடைகளும், ஆபரணங்களும், உயர் ரக பானகங்களும், படுக்கைகளும், இருக்கைகளும், ஆட்டம் பாட்டம் வாத்தியம் எல்லாம் என்னோடு இருந்தால் அனுபவிக்கலாம். ஸ்திரீரத்னமசி மைவம் பூஹு குரு காத்ரேஷு பூஷணம் மாம் பிராப்ய ஹி கதம் நு ஸ்யாத் ஸ்வமனர்ஹாசு விக்ரஹே இதம் தே சாரு சஞ்சாதம் யௌவனம் வ்யதிவர்த்ததே यदतीतं पुनर्नैति स्रोत शीघ्रमपामिव त्वां कृत्वोपरतो मन्ये रूपकर्ता स विश्वसृक् न हि रूपोपमा त्वन्या तवास्ति शुभदर्शने त्वां समासाद्य वैदेही रूपयौवनशालिनीं कः पुमानति वर्तेत சாக்ஷாதபி பிதாமஹः. பெண்களில் நீ மணியாக ஜொலிப்பவள். நீ இப்படி ஆபரணமின்றி இருக்கக்கூடாது. அலங்கரித்துக்கொள். அழகியே, என்னிடத்தில் வந்து சேர்ந்த பின்னும் நீ இப்படி இருக்கலாமா? உன் அழகான யௌவனம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆற்றில் ஓடும் தண்ணீர் திரும்பி வராததைப் போல் உன் யௌவனமும் திரும்பாது. உன்னை படைத்த பிரம்மா உன்னை படைத்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார். மங்களதேவியே, உன் அழகுக்கு ஒப்பான பெண் வேறு எவளும் இல்லை. வைதேகி, அழகும் யௌவனமும் வாய்ந்த உன்னை அடைந்தவன் வேறு என்ன கோர முடியும்? சாட்சாத் பிரம்மாவினாலும் ஒன்றும் கேட்க முடியாது. யத்யத் பஷ்யாமி தே காத்ரம் ஷீதாம்ஷு சதுஷானனே தஸ்மின் ப்ருதுஷ்ரோணி चक्षुर्मम निबध्यते भवमैथिली भार्या मे मोहमेनं विसर्जय बह्वीनामुत्तमस्त्रीणामाहृतानामितस्ततः सर्वासामेव भद्रं ते ममाग्रमहिषी भव लोकेभ्यो यानि रत्नानि सम्प्रमत्याहृतानि वै तानि मे भीरु सर्वाणि राज्यं चैतदहं च ते विजित्य पृथिवीं सर्वां नानानगरमालिनीम्. பூர்ண சந்திரனின் காந்தியை கொண்ட முகமுடையவளே, என் பார்வை உன் தேகத்தின் எந்த அங்கத்தில் படுகிறதோ அது அங்கேயே நிலைத்து விடுகிறது. மைதிலி, என்னை மணந்து கொள். இந்த வைராக்கியத்தை விட்டுவிடு. நான் கொண்டு வந்த எல்லா புறத்து பெண்களிலும் நீயே என் பட்ட மகிழ்ச்சியாக விளங்குவாய். வாழ்க நீ. பயந்த இயல்புடையவளே,
நான் பல இடங்களிலிருந்து கொண்டு வந்த எல்லா ரத்தினங்களும் இந்த நாடும், ஏன் நானும் உன்னுடையவனே. நான் இந்த பூமியை மொத்தமும் வெற்றியடைந்து பல பெரிய நகரங்களை மலர் மாலையாக கோர்த்து உன் மகிழ்ச்சியின் பொருட்டு ஜனகருக்கு சமர்ப்பிப்பேன். ஜனகாய பிரதாஸ்யாமி தவ ஹேதோர்விலாசினி நேஹ பஷ்யாமி லோகேன்யம் யோ மே பிரதிபலோ பவேத் பஷ்ய மே சுமஹத்வீர்யமப்ரதித்வந்த்வமாஹவே असकृत् संयुगे भग्ना मया विमृतितध्वजाः अशक्ता प्रत्यनीकेषु स्थातुं मम सुरासुराः इच्छमा क्रियतामध्य प्रतिकर्म तवोत्तमं सप्रभान्यवसज्यन्तां तवाङ्गे भूषणानि च साधु पश्यामि ते रूपं संयुक्तं प्रतिकर्मणा प्रतिकर्माभिसंयुक्ता दाक्षिण्येन वरानने भुङ्क्ष्व भोगान् यथा कामं பிப பீருரமஸ்வ ச. எனக்கு இவ்வுலகில் பலத்தில் ஈடெவனும் இல்லை. யுத்தப் போரில் என் பராக்கிரமத்தை பார். தேவர்களும் அசுரர்களும் போரில் என் முன்னால் நிற்க தகுதியில்லாதவர்கள். பல தடவை கொடிகள் முறிக்கப்பட்டு என்னிடம் படைகளோடு தோற்றும் போயிருக்கிறார்கள். என் காதலை ஏற்றுக்கொள். உன்னை அழகாக அலங்கரித்துக்கொள். ஆபரணங்கள் உன் அங்கங்களை ஜொலிக்க வைக்கட்டும். உன் உடல் அழகு ஆபரணங்களால் இன்னும் பல மடங்கு ஒளி வீசும். பேரழகியே, அலங்காரத்தால் சோபையுடன் விளங்கி போகங்களை அனுபவி. விருப்பப்படி பானம் செய், உன் விருப்பப்படி கொண்டாடு. யதேஷ்டம் ச பிரயச்சத்வம் பிருத்திவீம் வா தனானி ச ரமஸ்வ மயி விஸ்ரப்தா திருஷ்டமாஜ்ஞாபயஸ்வ ச மத்பிரசாதால் லலந்த்யாஸ்ச லலந்தாம் பாந்தவாஸ்தவ ரித்திம் மமானுபஷ்யத்வம் ஸ்ரியம் பத்ரே யசஸ்ச மே கிம் கரிஷ்யசி ராமேண சுபகே சீரவாசசா நிக்ஷிப்த விஜயோ ராமோ கதிஸ்ரீர்வனகோச்சரः व्रतिस्तण्डिलशायी च शङ्के जीवति वानवा न हि वैदेहि रामस्त्वां द्रष्टुं वाप्युपलप्स्यते. உன் இஷ்டம் போல் நிலம் சொத்து தானம் செய். மனப்பூர்வமாக என்னிடம் அன்பு செலுத்து. பணியாளரான எனக்கு கட்டளையிடு. என்னுடைய செழிப்பையும் செல்வத்தையும் புகழையும் பார். இதில் உன் உற்றார் உறவினர்களுக்கும் பங்கு உண்டு. புகழ் பெற்றவளே, மரவுரி தரித்த ராமனுடன் நீ என்ன செய்ய போகிறாய்? ராமன் வெற்றியை தொலைத்தவன், சீரும் செழிப்பும் இழந்தவன். இப்பொழுது நாடோடியாக காட்டில் திரிகிறான். விரதங்கள் அனுஷ்டித்து தரையில் படுப்பவன். உயிரோடும் இருக்கிறானோ இல்லையோ? வைதேகி, ராமன் உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது சாத்தியமில்லை. நீயோ பூர்ணச்சந்திரன், கருமேகங்களால் சூழப்பட்டவள் போலும் கரும் பட்சிகள் உன்னை மறைத்தால் போலும் இங்கு சிக்கிக் கொண்டிருக்கிறாய். புரோபலாக்கைரசிதைர் மேகைர் ஜோத்ஸ்னாமிவாவ்ருதாம் ந சாபி மம ஹஸ்தத்வாம் பிராப்துமர்ஹதி ராகவஹ ஹிரண்யகசிபுः கீர்த்திமிந்திரஹஸ்தகதாமிவ சாருஸ்மிதே சாருததி चारुनेत्रे विलासिनी मनोहरसि मे भीरु सुपर्णः पन्नगं यथा क्लिष्टकौशेयवसनां तन्वीमप्यनलङ्कृतां त्वां दृष्ट्वा स्वेषु दारेषु रतिं नोपलभाम्यहम् अन्तःपुरनिवासिन्यः स्त्रियः सर्वगुणान्विताः. இந்திரன் ஹிரண்ய கசிப்புவின் கீர்த்தியை அபகரித்து சென்றதை அவனால் எப்படி மீட்டவே முடியவில்லையோ, ராகவனால் உன்னை என்னிடமிருந்து எடுத்துச் செல்லவே முடியாது. பயந்தவளே, அழகான புன்னகையும் பற்களும் கண்களும் உடலும் கொண்டவளே, கருடன் பாம்பை கவர்வது போல் நீ என் இதயத்தை கவர்ந்து விட்டாய். உன்னை இப்படி கசங்கிய ஆடையிலும் ஆபரணங்கள் இன்றி இருப்பதை பார்க்கும் பொழுது நான் என் மனைவிகளிடம் கூட ஆசை இழந்து விட்டேன். ஜானகி, என் அந்தப்புரத்தில் இருக்கும் நற்குணங்கள் படைத்த பெண்களின் மீது ஆட்சி புரிவாயாக.
यावन्त्यो मम सर्वासमैश्वर्यं कुरु जानकी मम ह्यसितकेशान्ते त्रैलोक्यप्रवरास्त्रियः तास्त्वां परिचरिष्यन्ति श्रियमप्सरसो यथा यानि वैश्रवणे शुभ्रू रत्नानि च धनानि च तानि लोकांश्च शुश्रोणि मां च भुङ्क्ष्व यथा सुखं न रामस्तपसा देवी न बलेन न विक्रमैः न धनेन मया तुल्यस्तेजसा यशसापि वा पिब विहर रमस्व भुङ्क्ष्व भोगान् धननिचयं प्रदिशामि मेदिनीं च मयि लललने यथा सुखं त्वं त्वयि च समेत्य ललन्तु बान्धवास्ते कुसुमिततरुजालसन्ततानि भ्रमरयुतानि समुद्रतीरजानि कनकविमलहारभूषिताङ्गी विहरमया सह भीरुकाननानि। इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 20 सर्गः। கருங்கூந்தலுடையவளே, முவ்வுலகிலும் இருக்கும் சிறந்த பெண்மணிகள் என் அந்தப்புரத்தில் இருக்கிறார்கள். சாக்ஷாத் லக்ஷ்மியை எப்படி தெய்வ கன்னிகள் சேவை செய்வார்களோ அப்படி அவர்களும் உனக்கு பணிபுரிவார்கள். அழகான புருவங்கள் கொண்டவளே, குபேரனிடமிருக்கும் எல்லா செல்வங்களையும் அனுபவி. கொடியிடையாளே, என்னையும் நான் ஆட்சி புரியும் உலகங்களையும் அனுபவி. தேவி, ராமன் எனக்கு தவத்திலோ பலத்திலோ பராக்கிரமத்திலோ செல்வத்திலோ தேஜஸிலோ புகழிலோ சமமானவன் அல்ல. என்னுடன் வந்து திரிந்து குடித்து சுகபோகம் அனுபவி. உலகில் இருக்கும் எல்லா செல்வங்களும் நான் உனக்கே தருகிறேன். மனப்பூர்வமாக என்னிடம் அன்பு கொண்டால் உன்னோடு சேர்ந்து உன் சுற்றத்தாரும் சௌக்கியங்களை அடைவார்கள். பயந்த இயல்பினளே, தங்க ஆபரணங்களை தரித்து கொண்டு வண்டு கூட்டங்கள் மொய்க்கும் மலர்களை கொண்ட அடர்ந்த மரங்கள் நிறைந்த கடலோர வனப்பிரதேசங்களில் என்னுடன் ஆனந்தமாக கூடி களிப்பாயாக என்று ராவணன் சொல்லி முடித்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 20வது சர்க்கம் சம்பூர்ணம்.